ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சண்முகம் மகேஷ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ வித் ரிகார்ட் டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் we are going to see the topic called G7 summit. So 47th G7 summit going to happen. So in which India has been asked or invited by the countries of G7 to participate in that meeting. So in the G7 meeting இந்தியாவை இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த G7 countries. So what is the main objective and what all are the countries are there in G7? G7 the name itself it explains that 7 countries are there. 7 countries இருக்குது. என்னென்ன countries கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ தீஸ் ஆர் த 7 countries ஆஃப் G7. ஸோ இதில் இந்தியா இல்லை, ஆனால் இந்தியாவை இந்த 47th சமிட்டுக்கு யுனைடெட் கிங்டம் வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த G7 சமிட்டை அட்டன் பண்ணுங்கள் ஆஸ் அ கெஸ்ட் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் வாட் இஸ் G7. இந்த G7 எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்க, எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா, இட் இஸ் அன் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ மெனி கவர்மெண்ட்ஸ் ஆர் என்கேஜ்ட். ஸோ இட் இஸ் நோன் அஸ் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ 1975 இதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இதை ஃபார்ம் பண்ணாங்கன்னா, தேர் ஃபார்ம் திஸ் டு டிஸ்கஸ் அ காமன் இன்ட்ரெஸ்ட் லைக் குளோபல் எக்கனாமிக் கவர்னன்ஸ், இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் எனர்ஜி பாலிசி. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்கஷன் பண்ணுறக்கும் டிசிஷன் எடுக்கிறக்கும் தே ஹவ் ஃபார்ம் திஸ் G7. ஸோ அந்த G7 கண்ட்ரிஸ் வில்லிங்னஸாக இருந்தனால தே ஹவ் ஃபார்ம்ட் இட். ஸோ இதில் எடுக்கக்கூடிய டிசிஷன் எல்லா கண்ட்ரி அந்த 7 மெம்பர் கண்ட்ரிஸ்னால கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுமா, அவங்க சொல்கிற டிசிஷன்ஸை அந்த 7 கண்ட்ரிஸும் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா இது கிடையாது. ஸோ இட் இஸ் அ நான் பைண்டிங் ஒன். ஸோ மெம்பர்ஸ் ஆஸ் ஐ ஹவ் டோல்டு தேர் ஆர் 7 மெம்பர்ஸ். ஸோ இனிஷியலாக எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா 7 தான் இருந்தாங்க. லேட்டராக ஒரு கண்ட்ரி ஜாயின் பண்ணிச்சு, அந்த கண்ட்ரி ரஷ்யா. ஸோ அதாவது 1997 ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து எக்ஸ்பெல் ஆகிட்டாங்க, மறுபடியும் இது G7ஆகவே மாறிடுச்சு. ஸ்டில் இட் இஸ் பீயிங் ஆஸ் அ G7. ஸோ இந்தியா மட்டும் தான் கெஸ்ட் கண்ட்ரிஸாக கூப்பிட்ருக்காங்கன்னா அப்படின்னா கிடையாது. தே ஹாவ் கால்டு ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் கொரியா ஆஸ் அ கெஸ்ட் கண்ட்ரிஸ் டு அட்டன் திஸ் சமிட். ஸோ யூகே, இந்தியா அண்ட் G7. ஸோ இவங்க இந்த G7 கண்ட்ரிஸ்க்கும் யூகேக்கும் இந்தியாவுக்கும் என்ன ஆக்சுவல் ரிலேஷன்ஷிப்ஸ்? ஸோ யூகே வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் P5, பர்மனன்ட் 5 அப்படிங்கிறதுனா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனன்ட் 5 கண்ட்ரிஸ் இருக்காங்க. அந்த 5 கண்ட்ரிஸில் ஒரு கண்ட்ரி தான் யுனைடெட் கிங்டம். ஸோ சூப்பர் பவர் நம்ம சொல்லலாம் யூஎஸ்ஏக்கு அப்புறம். ஸோ அவங்க வந்து நம்மளை கூப்பிட்டுருக்கிறது இட் இஸ் அ குட் திங் அண்ட் இட் இஸ் அன் என்கரேஜிங் திங் ஃபார் இந்தியா டு கம் ஃபார்வர்ட் இன் த குளோபல் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ வாட் இஸ் த அப்ஜெக்டிவ்? இந்த ஒரு மீட்டிங் நடந்துச்சுன்னா அந்த மீட்டிங்கோட அப்ஜெக்டிவ் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி இயர் வந்து ஏதாவது ஒரு சமிட் நடந்துச்சுன்னா அந்த சமிட்டில் ஒரு அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை வந்து டேக்கிள் பண்ணணும், அதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சமிட்டோட பர்ஸ்பெக்டிவ் அண்ட் பர்பஸ். ஸோ இதோட அப்ஜெக்டிவ் இந்த டைம் என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, கொரோனா வைரஸ் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ கிரியேட் அ க்ரீனர் மோர் ப்ராஸ்பரஸ் ஃபியூச்சர்ஸ் எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் திஸ் சமிட்டோட அப்ஜெக்டிவ். ஸோ இந்தியா அண்ட் G7 அண்ட் ப்ரீவியஸ் பார்ட்டிசிபேஷன். ஸோ இந்தியா வந்து 45th G7 சமிட்டை வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. எங்கே நடந்துச்சுன்னா ஃப்ரான்ஸில் பியர்ச் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு ஆகஸ்ட் 2019. அதுக்கப்புறம் இட் ஹாஸ் பின் பிளான் டு ஹெல்ட் இன் USA. ஸோ USA வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவை கூப்பிட்டாங்க 2020. பிகாஸ் ஆஃப் பேண்டமிக் இட் குட் நாட் ஹேப்பன். ஸோ இந்த பேண்டமிக்னால 2020 இந்த சமிட் நடக்கல. ஸோ 2021 இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லேட்டர் வி வில் டிஸ்கஸ் வாட் ஆல் ஆர் தி திங்ஸ் ஆர் பீயிங் டிஸ்கஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு நோ வாட் இஸ் G7 அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இம்பார்ட்டன்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் டெலிபரேஷன்ஸ். ஸோ இந்தியாவுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளாட்ஃபார்ம். இந்தியாவுக்கு நிறையா கெட்ட பெயர்கள் வந்துருச்சு ரீசெண்டாக. இந்த அப்ரகேஷன் ஆர்டிகல் 370 அண்ட் காஷ்மீர் இஷ்யூ அண்ட் சைனா பார்டர் இஷ்யூ, இந்த இஷ்யூலாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்தியன் கவர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மேஜர் பிளாட்ஃபார்மை. டேக்கிங் ஆன் குளோபல் ஸ்டேஜ். எஸ், இந்தியா வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவரோட வேர்ட்ஸ் வந்து இஸ் எக்ஸ்பிரஸிங். ஸோ தீஸ் வேர்ட்ஸ் ஆர் டோட்டலி அகேன்ஸ்ட் த வேர்ட்ஸ் ஆஃப் சைனா அண்ட் USA. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, குளோபல் கிளைமேட் சேஞ்சே நடக்கலை அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ இப்போது நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறது இட் இஸ் அ குட் திங். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இந்தியா அட் G7. ஸோ ஆஸ் த கரண்ட் பிரசிடென்ட், ஸோ இந்தியா தான் வந்து பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்க்கு ஒரு பிரசிடென்ட். G20க்கு 2023 they are going to India is going to be a head of this G20. So India will be playing a major role in driving the multilateral cooperation, which will be helping to build a better economic power around the world. So this is all about G7 and India. So we will discuss all of the matters after this summit over. So with this we wind up. Thank you for watching.